சமூகம் நீங்க எதுவா வேணா இருந்துக்கங்க, ஏங்க அப்படி இருக்க முடியாதான்னு? இது இன்னும் அங்க கதையா இருக்கு. ஐ வில் நெவர் எக்ரி. நீ என்ன கம்யூனிட்டியில வேணா இருந்துக்கோ, அதை பாராட்டிக்கோ, அது உள்ள இருக்கிற கல்ச்சுரல் நுவான்சஸை என்ஜாய் பண்ணிக்கோ. சில பேர் தயிர் சாதம் பிடிக்கும், சில பேருக்கு மீன் கறி பிடிக்கும், சில பேருக்கு பீஃப் கறி பிடிக்குங்க. சாப்பிட்டுக்கங்க உங்க சமூகத்துல, சந்தோஷமா இருந்துக்கங்க. ஆனா நம்ம எல்லாம் மீட் பண்ணும்போது ஹியூமன் பீயிங்கா மீட் பண்ணுங்க, அதுதான் மேட்ரு. இதுக்கும் நீங்க எதையாவது டேக் பண்ணி விட்டீங்கன்னா உங்க பார்வை இன்னும் மாறலன்னு அர்த்தம். விஜய் சார் தான் என்னோட, அதாவது அவரோட மிகப்பெரிய ரசிகன் நான். என்னோட காலேஜ் சூப்பர் சீனியர் அவரு. அது மட்டும் இல்லாம அவர் கூட நடிக்கும் போது வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கும். அவர் குவைட்டா குசும்பு பண்ணி விட்டுறாரு ஏதாவது. ஆனா அவரை வச்சு இப்போ படம் எடுக்க முடியாது அவரு. ஆமா, அந்த ரேஞ்ச் மேல போயிட்டாங்க. அவரு ஹிட்லரை போய் பார்த்தாரு. அதாவது அப்போ வந்து தொழில் துறை வளரணுன்ட்டு ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ரத்த வெறி பிடிச்ச ஒரு மிருகமா மாறுறாருன்னு எங்க படத்துல ஒரு டைலாகே வச்சிருக்கிறோம். ஜெர்மன்ஸ் எல்லாருமே, அதாவது ஃபேமிலிக்கு ஜெர்மானிய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே அஃபெண்ட் ஆயிட்டாங்க. ஏன் பண்றீங்க, அவர் ஏன் காமிக்கிறீங்க? நான் சொன்னேன், சுத்தமா மதிக்க படக்கூடாத ஒரு நபர் தான், ஏன்னா அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனா ஜெர்மனியோட தொழில்துறை வளரணும்னு ஒரு விஷயம் பண்ணியிருக்காருல்ல, அது நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? ஏன்னா அதுக்காக தானே நாயுடு வந்து அவரையே போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். Naidu was doing business with Germany and the Nazis against the interests of the crown. இந்த ஸ்டோரி நீங்க வந்து எழுதும்போது மாதவன் சார் தான் வந்து பர்ஃபெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி எழுதுனீங்களா, இல்லை அதுக்கப்புறமா சார் உள்ளே வந்தாங்க? மேடி சாரும் ஜிடி நாயுடும் கிட்டத்தட்ட ஆட்டிடியூட் வைஸ், பர்சனாலிட்டி வைஸ் ரொம்ப சிமிலர். Who the hell is this fakir? ஜிடி நாயுடு. அது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தாங்க அந்த கேரக்டர். இன்னொன்று, அவங்க ரெண்டு பேருக்குமே ஆட்டோமொபைல் பிடிக்கும். ஓகே, தெரிஞ்ச தெரிஞ்ச களம் அவருக்கும் அது, அதனால ஈஸியாக இருந்துச்சு அவருக்கு அது ப்ளே பண்ணும்போது. அதனால மேடி சார் இஸ் அ பர்ஃபெக்ட் ஃபிட் எனக்கு தெரிஞ்சு. இன் அண்ட் அவுட் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜிடிஎன் படத்தோட டைரக்டர் கிருஷ்ணகுமார் சார் தான் இருக்காங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஹலோ, நைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்படி ஒரு அட்டம் பண்ணதே ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் சார். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸாக போயிட்டுருக்கு. ஆடியன்ஸ் சைட்லையுமே பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ 5 ஸ்டார் கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த பேரை கூட இதுக்கப்புறமா ஜிடிஎன் கிருஷ்ணா அப்படின்னு மாற்றினாலும் கூட மாற்றலாம். அந்தளவுக்கு இந்த படம் வந்து டைரக்ஷன் வைஸ் நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. இந்த ஸ்டோரி நீங்கள் வந்து எழுதும்போது மாதவன் சார் தான் வந்து பர்ஃபெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி எழுதுனீங்களா, இல்லை அதுக்கப்புறமா சார் உள்ளே வந்தாங்க? இல்லை, அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தாங்க. ஏன்னா என்னோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் கேமராமேன் அரவிந்த் கமலநாதன், அவர் வந்து இந்த கதையை கேட்டு, ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் ரிச்சர்டு தான் வந்து அவங்க எல்லாருக்கும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ரிச்சர்ட் எம் நேதன், கேமராமேன். அவர் இந்த கதையை கேட்டு இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி, எனக்கு ஃபேமிலியை தெரியும் நான் பேசுகிறேன்னு சொன்னார். அண்ட் அவருக்கு மேடி சார் நல்ல ஃப்ரெண்டு. அவர் மேடி சார் பேர் சொன்னோடனே எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிடுச்சு. ஏன்னா மேடி சாரும் ஜிடி நாயுடும் கிட்டத்தட்ட ஆட்டிடியூட் வைஸ், பர்சனாலிட்டி வைஸ் ரொம்ப சிமிலர். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தாங்க அந்த கேரக்டர். இன்னொன்று, அவங்க ரெண்டு பேருக்குமே ஆட்டோமொபைல் பிடிக்கும். ஓகே, தெரிஞ்ச களம் அவருக்கும் அது, அதனால ஈஸியாக இருந்துச்சு அவருக்கு அது ப்ளே பண்ணும்போது. அதனால மேடி சார் இஸ் அ பர்ஃபெக்ட் ஃபிட் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த ஓகோ எந்தன் பேபியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸ்லையுமே ஒரு பார்ட் 1 நீங்கள் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி இப்போது ஒரு பயோபிக் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து ஒரு தாட் உங்களுக்கு எப்போ வந்துச்சு? அது வந்து அந்த 2 ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடியே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி? ஆமாம், பயோபிக் பண்ணலான்றதை விட அவரோட புக்ஸ்லாம் படிக்கும்போது, அவரை பற்றின புக்ஸ் படிக்கும்போது, இவரை வந்து கண்டிப்பாக நம்ம வேர்ல்டுக்கு சொல்லணுன்ட்டு தோணிடுச்சு. ஸோ அதனால வந்து கோவிட் டைமில் உட்காந்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதினேன். ஏன்னா நிறைய டைம் எல்லாருக்கும் எனக்கும் இருந்தது, அதனால் ஸ்க்ரீன் ப்ளே எழுதினேன். அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மாடர்ன் லவ்வாக இருக்கட்டும், ஓஹோ எந்தன் பேபியாக இருக்கட்டும், நடுவுலேயே நான் மேடி சார் கிட்ட சொல்லிட்டேன் கதையை. அவர் ஓகேவும் சொல்லிட்டாரு. ஆனால் அவருக்கு சில ஹிந்தி ப்ராஜெக்ட்ஸ் இருந்தது, அதனால ஐ டுக் அப் தி அதர் 2 ப்ராஜெக்ட்ஸ். இல்லைனா இதுதான் முதல் படமாக இருந்தது. இதுதான் ஃபஸ்ட்டு படமாக வந்துருக்கு. ஓகே, சூப்பர். இப்போ இந்த படத்தில் யங் ஜிடிஎன் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா டிஜே ப்ரோ வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க? ஸோ என்னென்னா, நாங்கள் வந்து இப்போ யங் மாதவன் அப்படிங்கிறத விட யங் ஜிடிஎன், அதுதான் எங்களோட மெயின் இதுவாக இருந்தது. நான் வந்து ஒரு ஃபோட்டோ காமிக்க விரும்புகிறேன். அது பண்ணலாம்ல? ஓகே, பண்ணலாம். சரி. ஏன்னா
அந்த ஃபோட்டோ யாராவது பார்த்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நான் இது அப்புறம் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, அப்படியே இருக்கு எல்லாமே அப்படியே இருக்கு. அதனால எங்களோட ஆடிஷன்ஸே வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருந்தது. டிஜே வந்து ரொம்ப நல்லா ஃபிட் ஆனார். ஒரு 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 தாட் இருக்கட்டும், ஒரு கருணையான ஒரு கண்களாக இருக்கட்டும், டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அந்த கேரக்டரோட அந்த டைமில் அந்த யங் ஏஜில் ரொம்ப மெச்சோர்டான ஒரு ஆள் அவர். அந்த ஆட்டிடியூடாக இருக்கட்டும், எல்லாமே டிஜேக்கு அவ்வளோ பொருத்தமாக இருந்ததுனால டிஜே வாஸ் காஸ்டட். இல்லை, அவர் ஜிடி நாயுடு அவங்களுடைய கேரக்டரே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது. ஏன்னா அவரோட ட்ரீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் சைக்கிளை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கான காசையுமே வந்து அவர் சேர்த்துட்றாரு. அதை வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து அதுக்காக அவரோட கனவையுமே வந்து விட்டுட்டு விவசாயிகளுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிங்காக இருந்தது. அதை விட இம்ப்ரெசிவாக நான் ஒன்று சொல்கிறேன். அவர் கனவு விட்டுட்டாரு அதெல்லாம் கிடையவே கிடையாது அவருக்கு. அந்த மொமெண்ட்டில் எது பெருசு, நம்மளே வந்து ஃப்யூச்சர் நினச்சி வாழ்ந்துடுறோங்க. கேவலமான ஒரு விஷயம் பண்ணுறோம், பாஸ்ட்டை நினச்சி கவலைப்பட்டே இருக்கோம். மொமெண்ட் தான் இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லிட்டு நான் அதுலேயுமே ஜிடி நாயுடு பார்த்து பயங்கர இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். ஏன்னா அந்த மொமெண்ட்டில் வந்து என்னோட கனவை விட இவங்களோட போராட்டம் தான் பெருசு, அவ்வளோதான். அவருக்கு வந்து இன்னொன்று தான் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா அவ்வளோ காசையும் தூக்கி கொடுத்துட்டு அதை தானே சம்பாரிச்சிக்கலான்ட்டு அது யாருங்க நினைக்கிறது? எப்படி பொத்தி எல்லாத்தையும் வச்சுக்கிறோம்ல, அதுதான் பயங்கர இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி அவருது. அதனால எனக்கு அவர் வந்து பயங்கரமாக அந்த மாதிரிலாம் யோசிக்கல. அவர் அந்த மொமெண்ட்ல எது பெருசு, விச் இஸ் பிகர். அன்ஃபார்ச்சுனேட்லி கொலம்பியாலே நடந்துருக்கிறது ரொம்ப சேடாக இருந்தது. ஆனால் இப்போ அது அந்த மாதிரி நடக்கும்போது நீங்கள் கடகடன்னு வெளில ஓடுவீங்களா, வேறு எதாவது யோசிப்பீங்களா? ஸோ மொமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களை புஷ் பண்ணும்போது அந்த லெவலுக்கு அந்த மொமெண்ட்டில் எது பெட்டர்ன்றது ஜிடி நாயுடு மாதிரி ஆளுங்க லைக் வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சிருக்காங்க சொல்லலாம் நான். கண்டிப்பாக. ஏன்னா அந்த ஒரு மூமெண்ட்டில் யாராக இருந்தாலுமே வந்துட்டு நம்மளோட ட்ரீம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தான். எக்ஸாக்ட்லி விச் இஸ் கிரேட்டர், விச் இஸ் பிகர் இந்த மொமெண்ட்டில். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பார்த்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போது ஹீரோயின் துஷாரா விஜயன் அவங்களா இருக்கட்டும், இல்லை பிரியாமணி அவங்களா இருக்கட்டும், எஸ்பெஷலி சத்யராஜ் சார், ஜெயராம் சார், இந்த மாதிரியான கேரக்டர் அது எல்லாமே அவங்க எப்படி இதுக்குள்ளே வந்தாங்க? அதை நான் வந்து பார்த்து சூஸ் பண்ணுன்றதோட பார்த்து அப்ரோச் பண்ணேன். ஆமாம், அவங்க தான் சூஸ் பண்ணாங்க. ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல்லுங்க. ஏன்னா நமக்கு ட்ரீம் ஒன்று இருக்கும். நான் வந்து ஆக்டர்ஸ்க்கு எவ்வளோ நன்றி சொல்லணும், என் ப்ரொடியூசர்ஸ்க்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாரும் பெரிய ஆக்டர்ஸு, அவங்க பேமெண்ட்டோ அவங்க டைமோ எல்லாத்தையும் மீட் பண்ணணுன்னா ப்ரொடியூசர்ஸ் அதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு அவங்க ரெடியாக இருந்தது எனக்கு பெரிய விஷயம். இன்னொன்று, ஒவ்வொருத்தருக்கும் நான் போய் கதை சொல்லும்போது தேங்க்ஸ் டு ஜிடி நாயுடு ஹிம்செல்ஃப். ஏன்னா அவர்னால அவங்க உள்ளே வந்தது ஒன்று. அப்புறம் ஸ்கிரிப்ட்னால, ஏன்னா சத்யராஜ் சார்லாம் வந்து அவர் கதை கேட்கும்போது, சார் நீங்கள் மண்ணின் மைந்தன், நீங்கள் கதையை வந்து உங்களுக்கு பிடிக்குதோ இல்லை, நீங்கள் உள்ளே வந்துருங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்டேன். நான் வந்து ஜிடி நாயுடு அவர்களுக்காக வரேன்ப்பா அப்படி சொன்னார். நீங்கள் சொன்னோடனே அப்படியே சொல்லிட்டாங்க? ஆமாம், அப்படியே சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டு கதை கேட்டாங்க. கதை ரொம்ப பிடிச்சிச்சு. அவர் வந்து என்ன என்கரேஜ் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தாலும் கூட பெரிய நன்றி. கதை அவருக்கு அந்த கேரக்டர், ராமையா பிள்ளைங்கிற கேரக்டர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் அவர் வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனோட உள்ளே வந்தாங்க. ஜெயராம் சாரும் அதே தான் சொன்னார். நான் வந்து மலையாளத்தில் இந்த ஷேடில் பண்ணியிருக்கேன், தமிழில் இந்த ஷேடில் நான் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. பிரியாமணி மேம்க்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மியாக இருந்தால் கூட நான் கேரக்டரோட இம்பேக்ட்னால உள்ள வரேன்னு சொன்னாங்க. அண்ட் துஷாரா, ஷி ஃபிட் த பில் ஸோ வெல், லைக். ஸோ அதனால் நாங்கள் பார்த்து அப்ரோச் பண்ணாலும் கூட அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு தான் ஐ ஹேவ் டு தேங்க் தெம். எல்லாருமே சேர்ந்து தான் இது இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸாக. கண்டிப்பாக இல்லைன்னா ப்ரொப்பல் பண்ணுறது கஷ்டம். இப்போது நீங்கள் ஸ்டோரி எழுதும்போது இந்த ஒரு சீனுக்கு ஆடியன்ஸ்கிட்ட பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதும் போதே உங்களுக்கு வந்து தோணிருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சீன்னா எதை சொல்லுவீங்க? டக்குன்னு ஞாபகம் வருது வந்து சத்யராஜ் சாரை வேலைக்கு எடுக்கிற சீன் தான். அந்த கண்ணு மூடிட்டே அவர் பஸ்ஸில் என்ன ஃபால்ட் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சீன் எழுதும் போதே எங்களுக்கு தெரியும். அப்புறம் ஆக்ஷன் சீன் எழுதும் போது எங்களுக்கு தெரியும். இன்டர்வல் வந்து சீனே கிடையாது, அது உண்மையிலே நடந்த விஷயமா, நான் அதை படிக்கும் போதே எனக்கு தெரியும் அது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பல மொமெண்ட்ஸ் இருக்கு. அது அண்ட் கிளைமேக்ஸ் உங்களுக்கு தெரியும். கிளைமேக்ஸ் வந்து அப்படி அவர் ஜிடி நாயுடு வந்து கிளவராக யோசிச்சிருக்கிறாரான்றது வந்து நான் நினச்சி கூட பார்க்க முடியாது. அது எழுதும்போது எங்களுக்கு தெரியும் அது ஷார்ட்டாக ஒர்க் ஆகிடும்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தவங்களோட பயோபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களோட பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டோரி எழுதும்போது அந்த சீன் வந்து எழுதியிருப்பீங்க. ஆனால் இதை வச்சோம்னா பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சும் நீங்கள் வந்து அந்த படத்தில் அந்த சீன் வச்சுருக்கீங்களா?
அதாவது என்னன்னா அவர் ஹிட்லரை போய் பார்த்தாரு. அதாவது ஃபோக்ஸ் வேகன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஜெர்மனியில் ஹிட்லர் ஆண்டுட்டு இருக்காங்க. ஜெர்மனியில் ஆண்டுட்டு இருந்தார். அப்போது வந்து தொழில் துறை வளரணுன்ட்டு ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ரத்த வெறி பிடிச்ச ஒரு மிருகமாக மாறினார்னு எங்கள் படத்தில் ஒரு டைலாகே வச்சுருக்கிறோம். ஜெர்மன்ஸ் எல்லாருமே, அதாவது ஃபேமிலிக்கு ஜெர்மானிய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே அஃபெண்ட் ஆயிட்டாங்க. ஏன் பண்ணுறீங்க, அவர் ஏன் காமிக்கிறீங்க? நான் சொன்னேன், அதாவது கண்டிப்பாக அவர் சுத்தமாக மதிக்க படக்கூடாத ஒரு நபர் தான். ஏன்னா அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜெர்மனியோட தொழில்துறை வளரணும்னு ஒரு விஷயம் பண்ணியிருக்காருல்ல, அது நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? ஏன்னா அதுக்காக தானே நாயுடு வந்து அவரையே போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். அப்புறம் நாயுடு வந்து ஃபீல் பண்ணுறாரு தப்பான ஆளாயிட்டாருன்னு சொல்லிட்டு. ஆமாம், இது ரெண்டுமே நடக்குது இல்லை, நான் ரெண்டுமே எப்படி காமிக்காமல் இருக்க முடியும்? அதனால் அதுக்கு ரொம்ப கடுமையான ஒரு எதிர்ப்பு வந்தது. ஆனால் இதையும் நான் சொன்னதுனால நான் அதை காமிக்கலான்ட்டு முடிவு எடுத்தோம். இன்னொரு படத்தில் ஒரு ப்ரைடான மூமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜிடி நாயுடு அவங்க போயிட்டு ஜெர்மனியில், அதுவும் ஹிட்லர் கையால் வந்து ப்ரைஸ் வாங்குறது, அந்த மூமெண்ட்லாம் வந்துட்டு வேற லெவல் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஆமாம், அதுதான் நான் சொல்கிறேனே. அது வந்து அப்போ டைமில் அது ப்ரைடு. அதுக்கப்புறம் அவரை பற்றி நினச்சி பார்த்தா அவர் ரொம்ப தப்பான ஆளுங்கிறது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஆனால் இங்கேருந்து நம்ம ஒரு ஊருக்கு போய் அங்கே ரெக்கக்னேஷன் வாங்குறது, அதுவும் ஜெர்மனி மாதிரி ஒரு தொழில்துறை வந்து நம்பர் 1ல, இந்த உலகத்தோட நம்பர் 1ல இருக்கிற இடத்துல அந்த துறைக்காக போய் அவார்டு வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயங்க. அது வந்து அப்படி ஒரு ஆள் இருந்திருக்காருன்னு நான் சொல்லனா வேஸ்ட். கண்டிப்பாக படம் பார்க்கும்போது தான் நிறைய பேர் அதை வந்து தெரிஞ்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிடி நாயுடு அவர்கள் வந்து மனுஷன் இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி, நம்ம தான் இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக நினைக்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இன்னொரு பக்கம் இப்போ நம்ம ஒரு இந்தியனோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு வெளிநாட்டுக்காரெல்லாம் வேணாம், நம்ம நாட்டுக்காரனே போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்குள்ளே நடந்த அந்த துரோகம், அது வந்து ரொம்பவே வேதனையாக இருக்குது. ஸோ இந்த 2 விஷயங்களை வந்து படத்தில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆமாங்க. இன்னொன்று என்னென்னா, கண்டுபிடிச்சிருக்கிறாரா அப்படின்றத விட இன்வென்ஷன் ஒன்று, இன்னோவேஷன் ஒன்று. அவர் இன்வென்ஷனும் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்வென்ஷன்ஸ்லாம் வந்து பொட்டேட்டோ பீலர் ஒன்று பண்ணியிருக்காரு. அது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இன்வென்ஷன்ஸ். ஏன்னா அந்த பொட்டேட்டோ பீலரை வந்து மியூசியம்லேருந்து எவ்வளோ வருஷங்கள் சும்மா கடந்ததை தூக்கி அப்படியே பொட்டேட்டோ சொருகி பீல் பண்ணால் ஒரு பிசுறு இல்லாமல் பீல் பண்ணிருச்சு. அதை நான் படத்துலேயே அப்படியே வச்சிட்டேன். அதாவது என்னென்னா, அவரோட இன்வென்ஷன்ஸ் தாண்டி இன்னோவேஷன்ஸ்ன்னு சொல்லலாம். ஏற்கனவே இருந்த பொருட்களை நமக்காக செய்வது, அந்த மாதிரி விஷயத்தில் அவரோட தாட் வந்து எவ்வளோ பெரிய தாட்டுன்னா, இப்போது சாமானியர்கள் யூஸ் பண்ணுறதுக்காக சீப்பாக தரணும், ஆனால் அது டியூரபிளாக இருக்கணும் ரொம்ப நாள். அப்போ அதுக்கு என்ன மெட்டீரியல் போடணும், அந்த மெட்டீரியல் இந்தியாவில் கிடைக்க வேண்டியதாக இருக்கணும். நீங்கள் அந்த மெட்டீரியலில் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயங்கர டபுள் செலவு. அந்த செலவில் அப்போ நீங்கள் ப்ராடக்டோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது எதுவுமே இல்லாமல் அதுக்கு ஒரு தாட் போட்டார் இல்லைங்க. நமக்கு கிடைக்கணும், பணக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் சாமானியர்களுக்கும் கிடைக்கணும்னு ஒரு தாட் போட்டார்ல. அங்கே வந்து அவர் வந்து ஒரு லார்ஜர் தேன் லைஃப் ஃபிகர் ஆயிடுறாரு நமக்கு. அதனால எனக்கு அந்த பகுதி வந்துட்டு அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அதை உங்ககிட்ட சொல்லணும்னு ஐ வாண்ட் டு டெல் யூ. ஆடியன்ஸாக நான் வந்து ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பெரியாரை வந்து நீங்கள் படத்தில் காட்டியிருக்கீங்க, அதுவும் விஜய் யேசுதாஸ் சார் வந்து அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரியார் அவங்களுக்கும் ஜிடி நாயுடு அவங்களுக்கான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட இன்னும் கொஞ்சம் காட்டியிருக்கலாமோ படம் பார்க்குற நமக்கு அப்படி தோணுச்சு. ஏன் அதை இன்னும் காட்டலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை டெஃபினெட்லி சி, அந்த வருத்தம் வந்து எங்களுக்கும் இருக்குது. ஆனால் நான் நிறையா கமெண்ட்ஸில் பார்க்குறேன், டக்குன்னு அது ஜாதியோட டேக் பண்ணுறாங்க. எனக்கு அவங்களோட கோவம்லாம் புரியுதுங்க. ஏன் வந்து ஜாதியோட டேக் பண்ணுறாங்க, அவங்க பாவம் ரொம்ப, அதாவது நம்மளை டிவைட் அண்ட் ரூல்னு பிரிட்டிஷ் தான் பண்ணான்னு நினைக்கிறீங்கன்னா அது போய் இங்கேயும் வந்து அந்த இன்னும் நடந்துட்டு இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருக்கும் ஒத்துக்க முடியாத கசப்பான உண்மை அது. இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க, நான் சொல்ல மாட்டேன். ஓகே, அதனால அவங்களுக்கான கோவம் வந்து கரெக்டுங்க. ஓகே, ஆனால் நாயுடுவோட இந்த ஜேர்னியில், அதாவது நாயுடுவோட வளர்ச்சியை தடுத்து நிற்கிற இந்த ஜேர்னியில் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் பாராட்டக்கூடிய கதைகள் உள்ள வரல. அதுதான் அந்த ஜேர்னியில் உள்ள எடுத்துட்டேன். நான்
அவரோட கதைகள் வேணும்னா அது தனி படமாக எடுக்கணும். அது வந்து ஒரு ஃபீல் குட் ஃபில்மாக ஆயிரும் அது. இது வந்து ஒரு ஸ்ட்ரகிள், அதுலேருந்து எப்படி மீண்டு வராருன்ற கதையாக இருக்கிறதுனால அதை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம். நாங்களே அதை ஒரு பிட்டர் ட்ரூத்தை முழுங்குறோம். இதுக்கு ஜாதியை டேக் பண்ணாங்கன்னா ஜாதினால, அப்புறம் வந்து கடவுள் நம்பிக்கைனால அப்படிலாம் டேக் பண்ணாங்கன்னா அவங்க கோவத்தை நான் ரெகக்னைஸ் பண்ணுறேனே தவிர, ஆனால் இதுதான் காரணம்னு சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போது நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்த வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு மனுஷன் வந்து ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அவன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தான் அப்படிங்கிறத இங்கே யாருமே பார்க்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவன் வந்து எந்த சமூகத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறத தான் போய் முதல்ல தேடுவாங்க. அது இன்னுமே மாறாத ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணியிருக்கீங்க. சார் இது வந்து நடக்கக்கூடிய விஷயம் சார். இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா, மாதவன் சார்கிட்டே நிறைய பேர் உங்கள் பையன் ஸ்விம்மிங்கில் மெடல் வாங்கியிருக்காருன்னு கேட்டோடனே அவருக்கு பெருமையாக இருக்கும். ஏன்? அது அவர் பையன்றதுனால. என்கிட்ட வந்து மாதவன் சாரோட பையன் ஸ்விம்மிங்கில் ஜெயிச்சு மெடல் வாங்கியிருக்காரு சொல்லும்போது எனக்கும் பெருமையாக இருக்கும். ஆனால் அவர் அளவுக்கு இருக்காது. உங்ககிட்ட கேட்கும்போது அப்படியாங்க, அது ஏன் என்கிட்ட கேட்குறீங்கன்னு நீங்கள் கேட்பீங்களா இல்லையா? அப்போது தள்ளி போக 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 சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் ஆயிடும். இந்தியரை பற்றி என்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி மெடல் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு பயங்கர பெருமையாக இருக்கும். சுவிட்சர்லாண்ட்லேருந்து ஒருத்தர் மெடல் வாங்கியிருக்காருன்னு ஏன் இந்த கேள்வி எனக்கு கேட்குறீங்கன்னு ஒன்று வரும்ல. ஏங்க, உங்கள் சமூகத்துலேருந்து யாராவது ஒருத்தர் மேலே வந்துட்டாங்கன்னா இது மாதிரி தாங்க அது ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, அதையும் மீறி நான் ஒரு ஹியூமன் பீயிங்னு ஒன்று நம்மளுக்கு கான்ஷியஸாக இருந்துகிட்டே இருக்குல்ல, அதுதாங்க இம்பார்ட்டண்ட்டு. இப்போது நான் வந்து ஒரு சமூகத்தில் பிறந்துட்டேங்க, எங்கள் அப்பா அம்மா அந்த கம்யூனிட்டியில் பிறந்துட்டாங்க, நான் அவங்கக்கிட்ட பிறந்துட்டேங்க. இதில் என்ன நீங்கள் எப்படி பழி போக முடியும்? ஒருத்தர் சொல்கிறாரு, நீ அந்த ஜாதி நான் இந்த ஜாதி, நம்ம ரெண்டும் வேற வேற, நீ வந்து திட்டுற எங்களை, நான் ஏன் பண்ண முடியும்? நான் அவங்களுக்கு பையனாக பிறந்துட்டேன். ஆனால் என்னோட தனிப்பட்ட முறையில் என்னோட வேல்யூஸ் என்ன? நான் ஹியூமன் பீயிங்காக இருக்க விரும்புகிறேங்க. நல்ல ஹியூமன் பீயிங்காக என்னையும் ஹர்ட் பண்ணிக்காமல் மற்றவங்களையும் ஹர்ட் பண்ணிக்காமல் இருக்க விரும்புகிறேன். இதுக்கு யாரெல்லாம் ஒத்து வரீங்களோ எல்லாம் என் கூட வாங்க. சமூகம் நீங்கள் எதுவாக வேணா இருந்துக்கங்க. ஏங்க அப்படி இருக்க முடியாதான்னு இது இன்னும் அங்கே கதையாக இருக்குது. ஐ வில் நெவர் எக்ரி. நீ என்ன கம்யூனிட்டியில் வேணா இருந்துக்கோ, அதை பாராட்டிக்கோ, அது உள்ளே இருக்கிற கல்ச்சுரல் நுவான்சஸை என்ஜாய் பண்ணிக்கோ. சில பேர் தயிர் சாதம் பிடிக்கும், சில பேருக்கு மீன் கறி பிடிக்கும், சில பேருக்கு பீஃப் கறி பிடிக்குங்க. சாப்பிட்டுக்கங்க உங்கள் சமூகத்தில் சந்தோஷமா இருந்துக்கங்க. ஆனால் நம்ம எல்லாம் மீட் பண்ணும்போது ஹியூமன் பீயிங்காக மீட் பண்ணுங்க. அதுதான் மேட்ரு. இதுக்கும் நீங்கள் எதையாவது டேக் பண்ணி விட்டீங்கன்னா உங்கள் பார்வை இன்னும் மாறலன்னு அர்த்தம். கரெக்ட். இப்போ இந்த படத்தில் வில்லனா பார்த்தீங்கன்னா வினய் அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கான போர்ஷனுமே வந்து கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு படத்தில். இல்லை அது பயோபிக் எடுத்ததுனால அது கதையில் இருக்கிறதுக்கு இல்லை அவரோட போர்ஷன் கம்மின்றத விட எனக்கு 5 ஸ்டார் படத்தில் எடுத்தீங்கன்னா நான் படத்தில் இருக்கவே மாட்டேன். ஆனால் என்னை பற்றி தான் கதையில் பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த பையன் எங்கேயோ போயிட்டான், சுவிட்சர்லாந்து தொலைஞ்சு போயிட்டான், அதுதான் கதையில். அதுக்காக நான் அதில் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் தான் கதையே. ஆனால் ஆள் இருக்க மாட்டேன். இங்கே இவர் தான் மெயின் இல்லை, கவுக்குற மெயின் ஆளேன்ற போது ஆள் இல்லைன்னா கூட நமக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மைண்டில் அவர் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து வினய்க்கு தெரியும். இஸ் வெரி ஸ்மார்ட் மேன். அதனால தான் எடுத்தாரு அந்த ரோல். இப்போது சத்யராஜ் சார் இருக்காங்க, ஜெயராம் சார் இருக்காங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க பண்ண ஃபன்னான மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை அவங்க கிட்ட இருந்து அவங்க தான் இங்கே பண்ணு என்ன மேட்டர்னா, இவ்வளோ நாள் வந்து படத்தில் பல படங்களில் நடிச்சிருக்காங்கல்ல, நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோம். அதாவது இட்ஸ் மை ஜஸ்ட் 3rd ப்ராஜெக்ட், வெரி நேசன்ட் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, அதெல்லாம் போக்கிடுவாங்க அவங்க ஃபன்னில். அவங்க நேராக வந்தவுடனே அந்த ஒரு லொக்கேஷனில் பல தடவை வேறு ஷூட் பண்ணியிருப்பாங்களா, வந்த உடனே அந்த லொக்கேஷனை பற்றி அது பற்றின ஒரு கதையை பேசி செம்ம ஃபன்னாக மாற்றிடுவாங்க அதை. அதுக்கப்புறம் நமக்கே வந்து கொஞ்சம் ஈஸியாகிடும்ல. அப்போ தான் வில் கெட் இன் டு த ஷூட்டிங் லைட்டராக. இப்போ இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜிடி நாயுடு அவருடைய அந்த அக்ரிமெண்ட் இதெல்லாம் கேன்சல் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தகுதியான ஒரு ஆள் அப்படின்னா அது வந்து டாடா மோட்டார்ஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது அது பயங்கர கூஸ்பம்ஸாக இருந்துச்சு அந்த மூமெண்ட். அது வந்து உண்மையிலேயே ஜிடி நாயுடு நம்பினார். அது வந்து உண்மையிலேயே ஜிடி இல்லை, அந்த மனசு யாருக்குமே வராது. இல்லை, அதுதான் சொல்கிறேன். அது உண்மையிலேயே நம்பினார். ஏன்னா இப்போது அந்த அந்த அதுதாங்க நான் சொல்கிறேன். இப்பயும் நான் வந்து அந்த மனசை டேக் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் சொன்னீங்களே அந்த இவங்களுக்கு தொழிலாளிக்கு எடுத்து கொடுக்குறாருன்ட்டு, அது மனசுன்றதை விட மொமெண்ட்ரி ட்ரூத்து. அந்த ஒரு நிறுவனம் வந்து நல்ல ப்ராடக்ட் தயாரித்து மக்களுக்கு நல்லா கொடுத்து இவர் பார்த்துருக்காரு கண் கூட, அதனால அவங்க பேரை சொல்லியிருக்காரு.
அங்கே நல்லது கெட்டதே கிடையாது அவருக்கு. நான் அதையும் இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேங்க. அதாவது நீங்கள் வந்து உங்களோட இதுலேயே சொல்கிறேன், ஒரு கேமரா வாங்க போகிறீங்க ஷூட்டிங்காக, ஃப்ரெண்டு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இல்லை ஒய்ஃப் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்ட்டு ஒரு கேமரா வாங்குவீங்களா, இல்லைன்னா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு ஒரு கேமரா வாங்குவீங்களா? அதில் ஒரு எமோஷ்னல் டெசிஷனும் இருக்குது, ஒரு லாஜிக்கல் அனலிட்டிக்கல் டெசிஷனும் இருக்குது. இல்லை, அதுதான் ஜிடி நாயுடு கிட்ட எனக்கு பிடிச்சது. எமோஷனல் டெசிஷனை தள்ளி வச்சுருவாரு. அங்கே எமோஷனே கிடையாது. நம்ம பார்க்கும்போது எமோஷனலாக இருக்குது அந்த சீனு, அவருக்கு எமோஷனல் டெசிஷன் கிடையாது, அது அனலிட்டிக்கல் டெசிஷன். யார் உண்மையிலே ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுவாங்க அவங்க பேரை சொல்லுவார். நம்மளுக்கு அது கூஸ் பம்ப்ஸ் இருக்குது, ஏன்னா நம்மளும் அதை ரிலேட் பண்ணிக்கிறோம். அதனால அது நெவர் இட் வாஸ் அன் எமோஷனல் டெசிஷன் ஃபார் ஹிம். சூப்பராக சொன்னீங்க. இப்போ நீங்கள் வந்து நிறைய படங்களில் நடிச்சிருக்கீங்க. தனுஷ் சாரோட திருடா திருடி படத்தில் நடிச்சிருக்கீங்க, சிம்பு சாரோட நடிச்சிருக்கீங்க, ஆயுத எழுத்து படத்தில் கூட நடிச்சிருக்கீங்க. ஸோ முக்கியமான அந்த டாப் ஆக்டர்ஸ் எல்லாரு கூடயுமே நடிச்சிருக்கீங்க. நம்ம சிஎம் விஜய் சார் கூடயுமே வந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ இவங்க யாரையாவது வச்சு நெக்ஸ்ட் படம் பண்ணுற அந்த ஐடியா எதுவும் இருக்கா? இது வந்து அவங்க தான் எனக்கு சொல்லணும். உங்களுடைய எனக்கு வந்து டு பி ஆனஸ்ட், எனக்கு வந்து சூர்யா சார், சிம்பு சாருக்கு நான் பெரிய ஃபேனு. விஜய் சார் தான் அதாவது அவரோட மிகப்பெரிய ரசிகன் நான். என்னோட காலேஜ் சூப்பர் சீனியர் அவர். அது மட்டும் இல்லாமல் அவர் கூட நடிக்கும் போது வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அவர் குவைட்டாக குசும்பு பண்ணி விட்டுறாரு ஏதாவது. ஆனால் அவரை வச்சு இப்போ படம் எடுக்க முடியாது அவர். ஆமாம், அந்த ரேஞ்சுக்கு மேலே போயிட்டாங்க. எனக்கு சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும், சிம்பு சார் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் கார்த்திக் சார் ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் சொல்லிட்டா அது எல்லையில் அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ நமக்கு அடுத்த கதை என்ன எழுதுறனோ அதுக்கு யார் பொண்ணுவாங்களோ அவங்கள போய் நாக் பண்ணி பார்க்கறது, அவங்க ஓகே சொல்லணும். அதான் ஓகே சொன்னால் பண்ணிடுவீங்கல்ல? ஏங்க கண்டிப்பாங்க. என்னங்க இது? இல்லை, அப்போ என்ன மாதிரி சப்ஜெக்ட் பண்ணுவீங்க? இந்த மாதிரி பயோபிக் அந்த மாதிரியா? இல்லை இல்லை சார், எனக்கு உண்மையிலே பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜான்ரா வந்து காமெடி பிடிக்கும், அப்புறம் ஆக்ஷன் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது தான் ஐம் பிளானிங் டு ரைட். ஸோ அதுக்கு பொருத்தமான ஆளோ இல்லைன்னா யார் ஓகே சொல்கிறாங்களோ, ஏன்னா கமர்ஷியல் தானே எல்லாமே. ஓகே, இப்போ அஸ்பைரிங் டைரக்டர் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸ் இல்லை பாசிட்டிவான வேர்ட்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? எனக்கே தான் நான் சொல்லி, நானே ஆஸ்பைரிங் தான். என்ன மேட்டர்னா, இப்படி சொல்கிறேன் நான் அட்வைஸ் எல்லாம் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து அட்வர்டைஸிங் இவ்வளோ நாள் பண்ணிருந்தேன். ஒரு டேபு இருந்துச்சு, அட்வர்டைஸிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் ஒழுங்காக படம் பண்ண மாட்டாங்க, ஒரு டேபு ஒன்று இருக்கும். இல்லைன்னா அட்வர்டைஸிங்லேயே வந்து நீங்கள் எப்படி சர்வை பண்ணுவீங்கன்னு ஏதாவது கேட்பாங்க. அப்புறம் ஆக்டராக இருந்து உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு கேட்பாங்க. இந்த எல்லாருக்குமே நம்ம இப்போ மீதி இந்த கம்யூனிட்டி பற்றி ஜாதி பற்றி பேசுகிற ஒரு விஷயந்தான். எல்லாருக்குமே கண்டிஷன்டு மைண்ட் ஒன்று இருக்கும். அது இருட்டில் போனால் பயம்னு ஒன்று இருக்கும்ல, அதை நம்ம எப்படி போக்கிக்கிறோம்? டார்ச் அடிச்சு போக்கிக்கிறோம், இல்லைன்னா அந்த ரூட்டு தெரிஞ்சவனை கூட கூட்டு போய் போக்கிக்கிறோம்ல. அது மாதிரி கண்டிப்பாக எல்லா தடைகளையும் எல்லா பயத்தையும் நீங்கள் போக்கிக்கலாம். அது நீங்கள் ஜிடி நாயுடு படம் பார்த்தாலே தெரியும். எவ்வளோ விழுந்தாலும் திருப்பி எழுந்து துண்டு கட்டி, இடுப்பில் துண்டு கட்டி எனக்கு வேலை வேணும்னு திருப்பி போயிடுறாருல்ல. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் போக்கிக்கலாங்க. முடியாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அது நம்ம மனசில் இருக்குது. நம்ம மனசில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் எடுத்து தூக்கி போட்டுருங்க. எனக்கு வந்து சுத்தமாக அதில் பயமே கிடையாது. ஏன்னா நான் அதை பண்ணிட்டேன். இது இப்போ கூட நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முடியாதுன்னு ஒரு சோம்பேறித்தனம் நமக்குள்ளே இருக்கிறது சொல்லும். அது முடியாதுன்னு அதை உடச்சி தூக்கி அடிச்சிட்டோன்னா நம்ம வந்து போயிட்டே இருக்கலாங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து முடியாதுன்றது கிடையாது. இல்லை, படம் பார்க்கும்போது நமக்குமே வந்துட்டு அவர் மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி நம்மளும் லைஃப்பில் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பயரை கண்டிப்பாக எல்லாருக்குமே கொடுத்துருக்கு, எனக்குமே கொடுத்துச்சு. இந்த படம் மட்டும் இல்லை, இதுக்கப்புறமா உங்களுக்கு வர நெக்ஸ்ட் எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு எங்கள் டீம் சார்பாக ரொம்ப பெரிய தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.